ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அஃபோரியா அப்படிங்கிறது தான். அஃபோரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரரி டெர்ம்ஸ் தான். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அஃபோரியா அப்படிங்கிற ஒரு மீனிங் இந்த லிட்ரரி டெர்ம்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய ரீடரை ஆத்தர் என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கணும். எப்படி என்கரேஜ் பண்ணுறதுனா, டீப் திங்கிங், அதை ஆழமாக சிந்திக்க வைக்கணும் ரீடர்ஸை. ஒரு ரைட்டர், ஒரு கிரியேட்டர் ரீடர்ஸை டீப்பாக திங்க் பண்ண வைக்கிறது, அவனை என்கரேஜ் பண்ணணும், திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அஃபோரியா அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்லப்போனால் அஃபோரியாவுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒன்று, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, அதாவது குழப்பத்தில் விடுறது. ஒரு டெக்ஸ்ட் எழுதுறான்னா அந்த டெக்ஸ்ட்டை குழப்பத்தில் விட்டுறது, இல்லைனா அதை ரீடர்ஸை சிந்திக்க வைக்கிறது தான். ரெண்டுமே ஒன்று தான். ரீடர்ஸை ஒட்டுமொத்தமாக சிந்திக்க வைக்கணும், குழப்பத்தில் அந்த டெக்ஸ்ட்டை விட்டுறணும். ரீடர்ஸ் புரிஞ்சிக்கணும், படித்து அவன் ஆழ்ந்த கிரிட்டிக்கல் திங்கிங் போய் அதை படித்து என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. இதுதான் அஃபோரியா. ஸோ இதை ரிட்டாரிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டாரிக்கல் டிவைஸ் அப்படின்னா சும்மா ஒரு வாதத்துக்காக பேசக்கூடியதான். சும்மா ஒரு வாதத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம கேள்வி கேட்கணும், ஆனால் அதுக்கான ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதுதான் ரிட்டாரிக்கல் அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தான் ஒரு கொஷின் நம்ம கேட்குறோம். உதாரணத்துக்கு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் கேட்டிருப்பாங்க, என்னென்னா ஹவு டு ஐ லவ் யூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையில ரீடர்ஸ் விட்டுரும். என்னடா இப்படி கேட்குறாரு. ஸோ ஒரு பர்ப்ளெக்ஸ்டான ரொம்ப டீப் திங்கிங்கு ரீடர்ஸாக கொண்டு போய் விட்டுரும். இது மாதிரி கொஷின், என்னடா இது மாதிரி கொஷின் வச்சு ஆரம்பிக்கிறாரு, எப்படி உன்னை நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு ரிட்டாரிக்கல் டிவைஸ் தான். இது ஆத்தருக்கு தெரியும், ஓகேங்களா, என்ன ஆன்சர் இருக்கும், என்ன போகும் அப்படின்னு விஷயம். இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் எதிர்பார்க்காம ஹவு டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்துக்காக, ஒரு போயமை வடிவமைக்கிறதுக்காக எழுதியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுது, இந்த கொஷின் கேட்கும் போதே நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுன்னா டீப் திங்கிங்கில் கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு பேர் தான் அஃபோரியா அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.